Unit 3 Part B again some 2 level kV 20 MVA 3 phase star phase எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஜென்ரேட்டர் ஆப்ரேட் இன் பேரலல் as shown in the figure. பேரலல் அவங்களே கொடுத்துட்டாங்க. இல்லை டயக்ராமை பார்த்தாலும் நம்மளுக்கே தெரியும் பேரலல்னால் என்னென்னு. அதோடைய ஸ்டார்டிங் எண்டிங் கனெக்ஷன் ரெண்டு ஸ்டார்டிங் கனெக்ஷனும் எண்டிங் கனெக்ஷனும் ஒரே சேமாக இருக்கும். அதான் பேரலல். ஓகே, the positive negative and zero sequence reactances of each being respectively. இது பாசிட்டிவ்க்கு இது நெகட்டிவ்க்கு இது ஜீரோக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ். the start point எல்லாம் சொல்லியிருக்கேன். a single line to ground fault, a single line to ground fault. அப்போ இது என்ன சம்மு? LG சம்னு அர்த்தம். சரியா? occurs at the terminals of the one of the generators. evaluate fault current in the grounding resistor and the voltage across generators. மூணு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு fault current in grounding resistor, அப்புறம் voltage across generator. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் 1 and 2 பேரலாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவ்து, இது நெகட்டிவ்க்கு, இது ஜீரோவுக்கு கொடுத்துருக்க வேல்யூ. பட் நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்னு சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு G1 and G2 are in parallel எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சீக்வென்ஸ் நெட்வொர்க் Z ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ என்ன? பாசிட்டிவ்க்கு என்ன கொடுத்துருந்தாங்க? J.18. ஜென்ரேட்டர் ரெண்டும் பேரலாக இருக்கிறதால கொடுத்துருக்க வேல்யூவை R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 பண்ணுவோம்ல, அதான் J.18. இது கேல்சியில் J வந்து இங்கே இன்ட்டு பண்ணால் ஸ்கொயர் ஆகும். கீழே ஒரு J வரும், ஸ்கொயர் J மேலே வெறும் ஒரு J மட்டும் இருக்கும். ஓகே, நியூமரேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட், டினாமினேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட் எப்பயுமே. நியூமரேட்டர் டிவைடட் பை 0.18 ப்ளஸ் 0.18 0.09 வருதா? J.09 per unit. ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ்க்கும் அதே மாதிரி. நெகட்டிவ் சீக்வென்ஸ் நெட்வொர்க் Z மைனஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ என்னது? 0.15. ஸோ J.15 into J.15 divided by J.15 plus J.15. இங்கே அப்படியே நான் 8க்கு பதில் 5 மாற்றிக்கிறேன். 5 into J.15 5.075 J 0.075 per unit. பாசிட்டிவ்க்கு முடிஞ்சிச்சு, நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு முடியும் போது எப்படி ஒரு டயக்ராம் போட்டு இப்படி ஒரு ரியாக்டன்ஸ் டயக்ராம் போட்டு இந்த வேல்யூ J 0.09 Z ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படி எழுதிக்கோங்க. நெகட்டிவ்க்கும் அதே மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு J மைனஸ் போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூவை தெரிஞ்சிக்கும் 0.075. ஜீரோக்கு மட்டும் கொடுத்துருக்க வேல்யூவோட ஜீரோ சீக்வென்ஸ் நெட்வொர்க் கொடுத்துருக்க வேல்யூ Z0 ஈக்குவல் டு Z ஆஃப் S ப்ளஸ் 3ZN. இது எதனாலனா Z ஆஃப் Sனா ஜீரோன்னு கொடுத்துருக்க வேல்யூ இதான் Z ஆஃப் S. சரியா? ZNனா இங்கே நியூட்ரலில் வந்து காமன் நியூட்ரலில் வந்து இது ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு, RN கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் RNனா ZNன்னு எடுத்துக்கிறோம். சரியா? Zனாலே ஜென்ரலாக R ப்ளஸ் JX தான். R வந்து கொடுத்துருக்காங்க, JX 0, அதனால RN ஈக்குவல் டு JN தான் வரும். சரியா? Z ஆஃப் S கொடுத்துட்டாங்க, J 0.10ன்னு கொடுத்துருக்காங்க. Z ஆஃப் N தெரியாது. Z ஆஃப் Nக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? எப்பயுமே டிரான்ஸ்மிஷன் லைன் கேபிள் ஒரு ஃபார்முலா போடுவோமே, அதுதான் Z ஆக்சுவல் டிவைடட் பை KVB ஸ்கொயர் நியூ இன்ட்டு MVAB நியூ. KVB நியூ MVAB நியூ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. 20 MVA 11 KVA 20 MVA 11 KVAனா ஸ்கொயர் போட்டு KVB நியூ ஸ்கொயர். Z ஆக்சுவல்னால் கொடுத்துருக்க R வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 ohmsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 ohms. கேல்சியில் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு சால்வ் பண்ணால் 0.33 per unitன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ZNோடைய வேல்யூ. ZN இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும், ZS தெரியும். ஸோ நம்மளுடைய Z0 ஈக்குவல் டு ZS என்னது? 0.10 ப்ளஸ் 3 இன்ட்டு ZN கண்டுபிடிச்சது 0.333. இதை ஃபஸ்ட்டு ரியல் டேர்ம் இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணால் ரியல் டேர்ம் எழுதிட்டு இமேஜினரி 0.99
plus J 0.1 per unit. ஓகே, இதுக்கு டயக்ராம் எப்படி வரணும்னா பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் ஒன்று ஒன்று வரைஞ்சிங்களே, இதுக்கு ரெண்டும் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய இசட்எஸ்ஸு, இது வந்து நம்மளுடைய 3ZN. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் Z0 கிடைக்கும். சரியா, இதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இந்த ஃபார்முலாவில் எப்படி இருக்குது அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஒரு ரியாக்டன்ஸ் வரைஞ்சால் போதும். இது Z0. நெக்ஸ்ட்டு LG ஃபால்ட்டில் வந்து IA ப்ளஸ் ஈக்குவல் டு IA மைனஸ் ஈக்குவல் டு IA0. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஜீரோவில் இருக்க எல்லா கரண்ட்டுமே ஈக்குவல், ஃபேஸ் கரண்ட் எல்லாமே ஈக்குவல்ன்றாங்க. சரியா, அப்போ நம்ம எல்ஜி ஃபால்ட்டுக்கு இது எல்லாமே சேம். ஓகேவா, ஸோ ஒன்று கண்டுபிடிச்சாலே இந்த ரெண்டும் கண்டுபிடிச்ச மாதிரி. கரண்ட்டு ஃபார்முலா என்ன, V is equal to IR, சாரி V/R, I is equal to V/Rல IA ப்ளஸ் ஈக்குவல் டு, இங்கே வினா எப்பயுமே பவர் சிஸ்டமில் இல்லை EA போடுவோம், இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால் V கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆருக்கு பதில் Z ப்ளஸ் Z மைனஸ் ப்ளஸ் Z0 இது எல்லாமே சேர்த்தா தான் ZTH. இசட்னா இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிப்போம். இங்கே வரைகிறேன். டயக்ராமில் எப்பவுமே பாசிட்டிவ் சீக்வென்ஸோட வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று வரணும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சீக்வென்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஜீரோ சீக்வென்ஸ். ஓகே, இங்கே IA கரண்ட் ஃப்ளோ ஆகுது. IA கரண்ட்டும் IF கரண்ட்டும் சேம் தான். பாசிட்டிவோடைய வேல்யூ நெகட்டிவோடைய வேல்யூ ஜீரோ சீக்வென்ஸோடைய வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இந்த இங்கே ஃபைனலாக கண்டுபிடிச்சது இந்த வேல்யூ. பாசிட்டிவ்க்கு வந்து கண்டுபிடிச்சது நெகட்டிவ், அது மூணு இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, நான் J 0.09 J 0.075 இது வந்து 0.99 ப்ளஸ் J 0.1 இது வந்து ப்ளஸ் மைனஸ் EG ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். பாசிட்டிவ்க்கு மட்டும் எப்பவுமே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வரும், நெகட்டிவ் கிரவுண்ட் அப்படி லைனாக வந்துடும். ஓகே, IA ப்ளஸ் ZTHனால் இது மூணுத்தையும் ஆட் பண்ணும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ZTH. எப்பயுமே 1 தான், டிவைடட் பையில் இந்த எல்லா டேர்மையும் ஆட் பண்ணால் ரியல் டேர்ம் வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1 அப்படியே வந்து 0.9. ஜே டேர்ம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, 0.09 0.075 0.1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0.265 வரும். ஓகே, இதுதான் நம்மளுடைய IA கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபால்ட்டு கரண்ட் ஈக்குவல் டு IAF ஈக்குவல் டு IA. இது எதனால நம்ம இங்கே டயக்ராம் வந்தோம்ல, IA கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும், அதுதான் IFO, அதனால தான் ஈக்குவல்னு போடுறோம். சரியா, ஈக்குவல் டு IA ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும், நம்ம என்ன பார்த்தோம், IA ப்ளஸ்ஸு நெகட்டிவ் ஜீரோ எல்லாமே சேம்னு பார்த்தோம். ஸோ IA ஈக்குவல் டு 3IA ப்ளஸ். இதை மூணு டைம் எழுதுறதுக்கு பதில் 3 இன்ட்டு ஒரு டேர்ம் எழுதுறேன். ஓகேவா, 1 + 1 + 1 எழுதுறதுக்கு பதில் 3 இன்ட்டு 1 எழுதுறேன், அந்த மாதிரி. ஓகே, 3 இன்ட்டு இப்போ கண்டுபிடிச்ச IA வேல்யூ என்னது, 1 divided by 0.99 1 divided by 0.99 plus J 0.265 3 into பண்ணா 3 divided by 0.99 plus J 0.265. இது கேல்சியில் அப்படியே போடுங்க, காம்ப்ளெக்ஸ்லேயே வச்சுக்கோங்க. எப்பயுமே J டேர்ம் இருக்கிறதால டிகிரி காம்ப்ளெக்ஸ், போலார் டேர்முக்கு மாற்றினா டிகிரி கரெக்டாக வரணும், அதனால் டிகிரியில் காம்ப்ளெக்ஸ் வந்து J டேர்முக்காக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் வரணும். 3 divided by கீழே இந்த மொத்த டேர்முக்கு ப்ராக்கெட் 0.99 ப்ளஸ் 0.265 J எப்பயுமே லாஸ்ட்டில் ஐன்னு போடும், ஈக்குவல் டு அதுனா 2.827 மைனஸ் J ஷிஃப்ட் ஈக்குவல் டு அதுனா J டேர்ம் கிடைக்கும், மைனஸ் J 0.7569 பெர் யூனிட். இது ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்குது. IF கரண்ட்டு வேல்யூ தான் ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்குது, பெர் யூனிட்டில் இருக்குது. இதே அப்படியே போலாரில் மாற்றினோன்னா ஆன்சர் ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு 2.927 வருதா, போலாருக்கு மாற்றினா 2.27 தான் 3, ஆங்கிளுக்கு வந்து ஷிஃப்ட் ஈக்குவல் டு மைனஸ் 14.98 டிகிரி. இதுவும் பெர் யூனிட்டில் தான் இருக்குது. IF கரண்ட்டே ரெக்டாங்குலரில் இருக்குது, போலாரில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கேட்டது ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். கரண்ட் இன் கிரவுண்டிங் ரெசிஸ்டர்னா ஃபால்ட் கரண்ட்டோடைய மேக்னிடியூடே தான் எடுத்துடணும். சும்மா கரண்ட் இன் கிரவுண்டிங் ரெசிஸ்டர் போட்டு IA தான் கேட்டிருக்காங்க. IA ஈக்குவல் டு IR ஈக்குவல் டு IF மோட்.
இதுக்கு வந்து மேக்னிடியூட் தான் இது சொல்லியிருக்காங்க சரியா. மேக்னிடியூட்னால் இந்த போலார் ஃபார்மோட இது தான் மேக்னிடியூட் 2.93 பெர் யூனிட் போட்டு முடிச்சுருங்க. ஓகே, எப்பயுமே ஐஎஃப் கரண்ட் பெர் யூனிட்லேயே விடக்கூடாது, ஆக்சுவல் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் ஈக்குவல் டு பெர் யூனிட் இன்ட்டு பேஸா, பேஸ் வேல்யூ பெர் யூனிட் நம்ம இந்த 2.93 பேஸ் வேல்யூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பேஸ் இஸ் ஈக்குவல் டு MVAB டிவைடட் பை √3 KVB. ஆக்சுவலாக எழுதும் போது மட்டும் பேஸுக்கு வந்து எம்னா 10⁶ போடுவோம், கேனா 10⁻³ போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. MVAB என்ன கொடுத்துருக்காங்க 20 11 kVயா. ஸோ 20 இன்ட்டு எம்னால 10⁻6 √3 11 kVன்றதால 11 கேன்றதால கிலோ 10⁻3. இதை சால்வ் பண்ணால் 20 இன்ட்டு 10⁻6 க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைடட் பை √3 into 11 into 10⁻3 close bracket 1049.72 1049.72 கிடச்சிருக்க ஆன்சர். இது வந்து பேஸ் வேல்யூ பெர் யூனிட் வேல்யூ சேர்த்து ஆக்சுவல் கிடச்சிடும். ஆக்சுவல் ஈக்குவல் டு பெர் யூனிட் வேல்யூ 2.93 இன்ட்டு பேஸ் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது 4972. இது ஈக்குவல் பண்ணால் ஆக்சுவல் வேல்யூ ஆம்ஸில் கிடச்சிடும். ஓகே, 2.93 into 1049.72 equal to 3. இது கம்மா தனியாக இருக்கும், பாயிண்ட் தனியாக இருக்கும். ஓகே, 3075.67 வருதா. இது வந்து ஆம்பியரில் கிடச்சிருக்கு. நான் 3 பாயிண்ட் தள்ளி வச்சு 3.07 கிலோ ஆம்பியர்னு எழுதுறேன். ஓகே, நீங்கள் ஆம்பியர்லேயே விட்டால் கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு சிம்பிள் தான். அண்ட் தி வோல்டேஜ் அக்ராஸ் ஜென்ரேட்டர் ரெசிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்னால் V is equal to IR, அந்த ஃபார்முலா தான் இது. செகண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர், கிரவுண்டிங் ரெசிஸ்டர் V is equal to IRனா ஐஆர்னா இப்போ கண்டுபிடிச்ச IA IF எல்லாம் சேம் வேல்யூ தான் இன்ட்டு R வேல்யூ. ஆர் வேல்யூ நம்மளுக்கு என்ன எதில் கொடுத்துருக்காங்க 2 ohmஸில் கொடுத்துருக்காங்க, பெர் யூனிட்லலாம் இல்லை. ஸோ ஐ வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்ச ஆக்சுவல் இருக்குல்ல, ஆக்சுவல் எடுத்துக்கலாம். எப்பயுமே பெர் யூனிட் இன்ட்டு பெர் யூனிட் வேல்யூ தான் பண்ணும், ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு ஆக்சுவல் இல்லைன்னா பெர் யூனிட் வேல்யூக்கு மாற்றி தான் பண்ணும் சரிங்களா. இங்கே வந்து ஆக்சுவல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதால இது எடுத்துக்கிறோம். 3.07 கிலோ ஆம்ஸு 10⁻3. இங்கே இல்லைனா நீங்கள் இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க, ஆம்பேரில் இருக்கலாம் அந்த வேல்யூ. நான் இந்த வேல்யூ போட்டதால் கிலோன்றதால 10⁻3ன்னு போட்டிருக்கேன். இன்ட்டு 2 6 பாயிண்ட். இதை சால்வ் பண்ணால் 6.143 இன்ட்டு 10⁻3 அப்படியே வரும் வோல்ட்டு 6.41 கிலோ. இதை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன். இது இன்ட்டு இது பண்ணால் 6.143 வரும். 10⁻3 அப்படியே வச்சு கிலோ வோல்ட்டுன்னு எழுதியிருக்கேன். ஓகே, நீங்கள் வெறும் வோல்ட்டில் எழுதினாலும் கரெக்டு தான். பாயிண்ட் இந்த 614 உங்களுக்கு வந்து வோல்டேஜ்னால் 614 சம்திங் வேல்யூ வந்துட்டு ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபால்ட் கரண்ட் இன் கிரவுண்டிங் ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. G1 G2 பேரலாக இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. G1 G2 பேரலாக இருக்குது. எதாவது என்ன பண்ணுறோம், பேரலல் காம்பினேஷன் பாசிட்டிவ்க்கு எழுதிக்கணும், நெகட்டிவ்க்கு எழுதிக்கணும். 0க்கு மட்டும் இப்படி வரும். ZS கொடுத்துருக்க வேல்யூ கூட +3 ZN பண்ணும். ZN எதுக்கு, கிரவுண்டு நியூட்ரல்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதால ஜென்ரேட்டரில் நியூட்ரல்லேருந்து ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் 3 ZN வரும். ஓகேவா, இதுக்கு லைனுக்கு எப்பயுமே ZN வேல்யூ தெரியாது. இந்த ஃபார்முலா வச்சு ZN வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 0 இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ZS வந்து நம்மளுக்கு கொடுத்தது 0ன்னு இங்கே கொடுத்த வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எல்ஜி ஃபால்ட்டில் எப்பயுமே கண்டிஷன் IA ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 சீக்வன்ஸில் இருக்க கரண்ட் எல்லாமே சேம். ஒரு கரண்ட் கண்டுபிடிச்சா 3 கண்டுபிடிச்ச மாதிரி. கரண்ட்டோடைய ஃபார்முலா V/I மாதிரி, V/R மாதிரி. Vனா E 1 தான் வரும் எப்பயுமே. ஆருக்கு பதில் இந்த எல்லா Z வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி எழுதுறோம், ZTH மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபால்ட் கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. IF ஈக்குவல் டு IA ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த கரண்ட் மூணுமே ஈக்குவல்ல. ஸோ 3 இன்ட்டு எழுதுனா நம்மளுக்கு IF கிடச்சிடும். 3 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 3 1s are 3. இந்த கேல்சியில் போட்டால் இந்த வேல்யூ வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம்லேருந்து அப்படியே பெர் யூனிட்டுக்கு மாற்றிக்கிறோம். கரண்ட் இன் கிரவுண்டிங் ரெசிஸ்டர்னால் இதோடைய மேக்னிடியூடே தான் அப்படியே எழுதுறோம். IF கரண்ட்டோடைய மேக்னிடியூடே தான் எப்பயுமே பெர் யூனிட்டில் விடக்கூடாது. ஸோ ஆக்சுவல் ஈக்குவல் டு பெர் யூனிட் இன்ட்டு பேஸ்க்கான ஃபார்முலா போட்டு ஆம்பேரில் கிடச்சிது. கரண்ட்னா எப்பவுமே ஆக்சுவல்னால் ஆம்பேரில் தான் இருக்கணும். யூனிட் முக்கியம், யூனிட்டுக்கே ஒரு மார்க்குன்னு வாங்க.
வோல்டேஜ் அக்ராஸ் கிரவுண்டிங் ரெசிஸ்டர் ஜென்ரல் ஃபார்முலா V is equal to IR. R வந்து 2 ohmஸில் இருக்குது. ஸோ நம்ம ஐயும் பெர் யூனிட் வேல்யூ எடுக்காமல் ஆம்பியர் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவே எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே ஓம்ஸில் இருக்கும், அது ஆக்சுவலில். ஸோ ஐயும் ஆக்சுவல் வேல்யூ எடுத்துக்கணும். நம்ம கண்டுபிடிச்சது 0.37 கிலோ ஆம்பியர் எடுத்துப்போல, அதுதான் இந்த வேல்யூ. ஃபஸ்ட்டு இது இன்ட்டு 2 பண்ணால் 10 to the power 3 அப்படியே வச்சுக்கிறேன். 6.14 கிலோ வோல்ட். ஓகே, அவ்வளோதான்.